வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்பிளை பற்றி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோன் வாங்காமல் உங்கள் கடனை அடைக்க முடியும். ஆமாம், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சின்னதாக கடன் வாங்க ஆரம்பித்து அது அப்படி பர்சனல் லோனாக போய் அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோம் லோன் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் 2 வீலர் லோனை கொஞ்சம் வாங்கிட்டு இதெல்லாம் பத்தாதுன்னு ஆப்பில் வேறு லோனை வாங்கிட்டு இப்போ சமாளிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இதுக்கு ஏதாவது லோன் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன் இருக்குது. அந்த லோனை வாங்கி இதெல்லாம் நீங்கள் அடைக்க முடியும். ஆனால் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனுக்கு எனக்கு கிடைக்கலைங்க, எனக்கு எலிஜிபிள் இல்லைன்ட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் லோனே வாங்காமல் உங்கள் கடனை நீங்கள் அடைக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ண தான் பார்க்க போகிறோம். ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரு பாசிவ் இன்கம் தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது என்னுடைய சம்பளம் எனக்கு பத்தலை, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா சம்பளம் தேவைப்படுது, ஒரு பார்ட் டைம் ஜாப் போல் எனக்கு பணம் தேவைப்படுது, அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவேன். தெரியும் வரைக்கும் வணக்கம் பண்ணுங்கள். நிறைய கடன் அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு லோன் லம்சம்ல கிடச்சிச்சுன்னா எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் நம்ம ஐடியா பண்ணாலும் அது நிறைய நேரத்தில் எல்லாருக்கும் சாத்தியமாக மாட்டுது. ஏன் பார்த்தீங்கன்னா இன்கம் இருக்காது, இல்லாட்டி கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும், ஏதாவது சிபிலில் மாட்டியிருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்காம போயிருக்கும். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த விதமான லோனும் இல்லாமல் உங்கள் கடனை அடைக்க முடியும். அதுக்கான வழியை நான் ஒரு 3 விதமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் லோன் வாங்காமல் அடைக்கலாம். நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் வாங்க தேவையில்லை, எந்த பேங்க்குக்கும் போக தேவையில்லை, அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதை பற்றியும் பார்க்கலாம். அதே நேரத்தில் எனக்கு பாசிவ் இன்கம் வேணும், எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது, என் கடனும் அடைக்கணும்னா உங்களுடைய பணத்தை 3 மடங்கு அல்லது 4 மடங்கு பெருக்கக்கூடிய வழியை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இபிஎஃப்னு ஒரு விஷயம் இருக்கும். இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் இதில் வந்து நான் மேலோட்டமாக தான் சொல்ல போகிறேன். இது எனக்கு தெரியுமே அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் அதை கவனிங்க. இபிஎஃப் பொறுத்த வரைக்குமே எம்ப்ளாயீஸுக்கான நிறைய விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாயர், அதாவது உங்கள் முதலாளி ஒரு 100 ரூபா போட போகிறாரு. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கான பென்ஷனும் கிடைக்க போகுது, உங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு பணமும் கிடைக்க போகுது. இந்த பணத்தை வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்காகவும் நம்மளுடைய தேவைக்காகவும் நடுவில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இந்த சேலரி பர்சங்களுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் சேலரி வாங்குகிற நபராக இருந்தீங்கன்னா, உங்களுடைய இபிஎஃப் சேலரியில் பிடிக்கிறாங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது உங்களை கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் திருமணத்துக்காக எடுத்துக்கொள்ள முடியும். ஒரே ஒரு முறை தான், லைஃப் டைமில் ஒரு முறை தான் நீங்கள் எடுக்க முடியும். உங்களுக்கு 50% இருக்குமே அந்த மொத்த பணத்தில் 50% கிடைக்கும். வீடு வாங்க போகிறீங்கன்னா 90% வரைக்குமே உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதாவது முதலாளி தொழிலாளி 2 பேர் சேர்த்து COVID-19க்காக பணம் தராங்க. அது வந்து 90% நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பணத்துலேருந்து, அதாவது உங்களுடைய பாட்டில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அது எவ்வளோ ஒவ்வொரு மாதம் கூட எடுக்கலாம், அது உங்களுடைய விஷயம். அதுக்கு பணம் இருந்தால் தான் அதை எடுக்க முடியும். எஜுகேஷனுக்காகவும் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து வழிகள் இருக்குது. இதுங்க முறையாக உங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு எல்லாமே பக்காவாக இருந்துட்ட பிறகு உங்கள் யூஏஎன் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து சேலரி பர்சனுக்கு. நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி, எனக்கு இபிஎஃப்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்ஐசியில் ஏதாவது ஒரு ஸ்கீமில் இருந்தீங்கனாலும் சரி, அல்லது நிறைய விதமான எல்ஐசி போட்டு வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் பணம் கட்டிட்டு வந்திருக்கக்கூடிய எல்ஐசியிலேருந்து நீங்கள் பணமாக எடுக்கலாம். அதுக்கான லோன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெளியில் போய் ஒரு பர்சனல் லோனோ அல்லது ஒரு பேங்க்லேயே போய் அலைய தேவையில்லை. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய எல்ஐசியை லோன் எடுத்துக்கலாம். 40% வரைக்குமே பணத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கட்டியிருக்கீங்களோ அந்த லம்சம் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல்லேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இது வந்து எல்ஐசிக்கு. இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, நான் வந்து பென்ஷன் ஸ்கீமில் ஆர்டியில் போட்டிருக்கேன், எஃப்டியில் போட்டிருக்கேன், அப்போ ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கூட அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 40% இருக்குமே அதில் நீங்கள் பணம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ். அதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ண தேவையில்லை, லோனாக எடுத்துக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு முக்கியமான பணம் தேவைப்படுதுன்ட்டு ஒரு லோன் ஆப்புக்கோ அல்லது ஒரு பேங்க்குக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கைமாத்த யார்ட்டே வாங்கிறதுக்கு பதிலாக இதான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இல்லைங்க எனக்கு 2 ஆப்ஷனும் இல்லை, எனக்கு இபிஎஃப் இல்லை, எந்த விதமான பணமும் எந்த ஒரு எல்ஐசியும் நான் போடலை அப்படி ஒரு சூழ்நிலைங்கன்னா நான் சொல்கிறதுல எல்லாம் கவனிங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எஸ்ஐபி.
சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, பணமே இல்லை, நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா ₹1000 இது நீங்கள் துவங்க முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வாங்கும் பொழுதே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை கூட சேர்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். இல்லைங்க அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு, லோன் போயின்னு இருக்குது, அப்படி ஒரு சூழ்நிலைனா நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் இணையலாம். இதுக்கான கால்குலேட்டருக்கான ஒரு ஆப்பும் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி சேரலான்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ பணம் கிடைக்கும்ன்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இது பாசிவ் இன்கமாக, அதாவது எக்ஸ்ட்ரா பணமாக எவ்வளோ நமக்கு கிடைக்குன்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்ஐபி கால்குலேட்டர் ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பு 4.7 ஸ்டார் ரேட்டிங். நிறைய பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிவ்யூஸ் இருக்கிறதுனால இந்த ஆப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆன பற்றி, அதாவது கால்குலேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பாருங்கள், நீங்கள் போட வேணாம், ஜஸ்ட்டு சும்மா போட்டு பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்குன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டெவலப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கேட்குது, செலக்ட் நம்பர் ஃபார்முலா கேட்குது, ஆட்டோமேட்டிக் கொடுத்துருங்க, அது அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி கால்குலேட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா அது ஓரத்தில் கம்பேரிங் எஸ்ஐபின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹1000 போடுறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு வந்து 12% நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க. 12% வந்து வராது, அதிகமாகவே வரும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். 5 வருஷம் பீரியடில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த 5 வருஷத்தில் ₹60,000 இருக்கும். உங்களுக்கு கையில் எவ்வளோ கிடைக்குன்னா பார்த்தீங்கன்னா ₹82,000 கிடைக்கும். இது வந்து வெறும் ₹1000க்கு 12%. இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா எவ்வளோ கிடைக்குன்ற விஷயத்தை எப்படி செயல்படுதுன்னு காட்டியிருக்கேன். ஆனால் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மனிஃபை ஆப்பில் இருக்குது. இந்த மனிஃபை ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கம்பெனிஸ், அதாவது உதாரணத்துக்கு எஸ்பிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கம்பெனி இருக்குது வச்சுக்கோங்களேன், அவங்க எவ்வளோ தூரம் இந்த மார்க்கெட் லெவலில் இருக்கிறாங்க, அதில் எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், குறைஞ்சது ₹5 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எஸ்ஐபியில் போடுறதுக்கான பெரிய டாக்குமெண்ட் எதுவும் அவங்க கேட்கல, வெறும் பேன் கார்டு, அம்மா டேட் ஆஃப் பர்த், அவ்வளோதான். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு எஸ்ஐபிக்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. மந்த்லி எவ்வளோ கட்ட போகிறீங்கன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். லோனே வாங்காமல் கடன் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எஸ்ஐபின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்களே, எனக்கே பணம் கட்டத்தே கஷ்டமாக இருக்குது, இப்போ எங்கே நான் போய் அதெல்லாம் செய்யுது, அதில் எனக்கு சாத்தியமா அப்படி கேட்டிங்கன்னா, இதை நான் உங்களுக்கு 2 விஷயமா பிரித்து சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ஒரு லோன் வாங்கக்கூடிய நபராக இருந்தீங்க, ஒரு 3 மாதம் இப்போ லோன் போயிட்டுருக்கு, இல்லாத ஒரு 6 மாதம் லோன் போயிட்டுருக்குன்னா நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ₹1000 போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணி போகலாம். அல்லது ஒரு ₹2000 போட்டு கூடவே இஎம்ஐ கூட இதுவும் போட்டு வச்சிங்கன்னா ஒரு ₹5 லட்சம் லோன் வாங்குறீங்க, ஒரு 12% வட்டி போடுறாங்க, மாதம் ஒரு ₹12,000 கட்டுறீங்க, அப்படியே இஎம்ஐ போயினே இருக்குது. அந்த ₹12,000 இன்னும் ஒரு ₹1000 எஸ்ஐபி போட்டு வச்சிங்கன்னு ஒரு ₹2000 எக்ஸ்ட்ரா எஸ்ஐபி போட்டு வச்சுக்கிச்சிங்களேன், 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது 3 மடங்காக கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எஸ்ஐபியில் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எனக்கு ஏற்கனவே கடன் இருக்குது, இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த முடிவு என்னால் எடுக்க முடியாது, எஸ்ஐபி பற்றி இவ்வளோ சொன்னாலும், இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்காதுன்னு சொன்னாலும் மாதம் யாருங்க கட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், நமக்கு யாருமே லோன் தர முடியாத ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இது போல் ஒரு விஷயத்த ரிஸ்க் எடுக்காமல் நம்ம இருக்க முடியாது. இது ரிஸ்க்கு தான். ஆனால் எந்த விஷயத்தில் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி அதிகமாக லாபம் தருவான்ட்டு அதில் போய்ட்டு இறங்குறதை காட்டிலும் பிரபலமான நல்ல விதமான பேங்கர்ஸ் இருக்காங்க, நிறைய விதமான எஸ்ஐபிலே நிறைய விதமான ட்ரெண்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு எஸ்பிஐ எடுத்துக்கலாம், HDFC பேங்க் எடுத்துக்கலாம், டாடா குரூப் எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்லாம் போகாது, ஸோ அதே நல்ல கீழே இறங்காது, மினிமமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வட்டி தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. எஸ்ஐபியில் மாதம் கட்டுற மாதிரியும் இருக்குது, லம்சமாக கட்டுற மாதிரியும் இருக்குது. நீங்கள் புதுசாக லோன் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூட ஒரு 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 5 லட்ச ரூபா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது, ஆனால் உங்களுக்கு பேங்கர் ஒரு 6 லட்ச ரூபா தராங்க, அப்போ 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுனா இதுக்குள்ளே எஸ்ஐபியில் லம்சமில் போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல அமௌண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுங்க. ரொம்ப கஷ்டப்படான சூழ்நிலை இருக்கிறவங்க, இது ஒரு கசப்பான ஒரு விஷயந்தான், நான் சொல்லுறது வந்து உங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான், இருந்தாலும் எஸ்ஐபி உங்களை கைவிடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் எஸ்ஐபியும் ஒரு வழியாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க, பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.